சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கான எபிசோட் தரமா போச்சு அப்டின்னே வந்து சொல்லலாம். சாரி கேட்டே ஆகணும் அப்டின்னு சொல்லி சாண்ட்ராவ கனி அவர்கள் கேட்டாலும், சாரி எல்லாம் கேட்க முடியாது. எனக்கு அப்படிதான் பாட்டு கேட்டுச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ? என்னால சாரி கேட்க முடியாது அப்டின்னு சொல்லி சாண்ட்ரா சொன்னதா இருக்கட்டும். அதுக்கு கனி அவர்கள் கோவப்பட்டதா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் விக்கல்ஸ் விக்ரம் தான் இந்த வீட்டுடைய நாயகன். அண்ட் வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் அவர் தான் காரணம். அண்ட் பிக் பாஸ்னா இவ்வளோ தூரம் நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை காலமாக சுத்திட்டு இருந்த விக்ரம் அவர்களை எப்ஜை பிடிச்சி போலன்னு வந்து பொழந்ததா இருக்கட்டும். நாங்கள் 2 பேரும் பண்ண தப்பு கண்டிப்பாக வெளியே தப்பாக தான் வந்து போயிருக்கோம். அதனால் எங்கள் அம்மா என்ன மாதிரி நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதனால் 24 மணி நேரம் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 24 மணி நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கிட்ட சொல்லி புரிய வச்சிருவேன். எனக்கும் கமருதீனுக்கும் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி சொன்னதாக இருக்கட்டும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த சான்ஸ் வந்து ஆதிரைக்கு போனதாக இருக்கட்டும். பெஸ்ட் பர்ஃபார்மரில் கனி அவர்களையும் கமருதீன் அவர்களும் செலக்ட் பண்ணதாக இருக்கட்டும். அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சாண்ட்ரா அவர்களையும் வினோத் அவர்களையும் செலக்ட் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கான எபிசோடில் நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்க. வாங்க இன்ற வீடியோக்குள்ள வந்து போலாம். எபிசோடோடைய ஆரம்பமே நேற்றுக்கு நைட்டோட ஆரம்பமாக தான் வந்து இருந்துட்டு இருக்கு. வினோத், கனி, அப்புறம் திவ்யா இவங்க 3 பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க. நம்ம கனி அவர்கள் சொல்றாங்க, இங்க பாருங்க அவங்க வந்து சாரி கேட்டே ஆகணும். அதுவும் அந்த வார்த்தை ஒன்று சொன்னாங்கல்ல, அதுக்காக அவங்க வந்து சாரி கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கனி அவர்கள் வந்து வினோத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிறீங்க, என்னத்துக்கு சாரி கேட்கணும் அப்படின்ற போது, இல்லை அவங்க குழந்தைகளை பற்றியெல்லாம் நான் பேசணும்னு வந்து சொன்னாங்க இல்லையா, அதுக்கு வந்து அவங்க சாரி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏமா அவங்க தான் அந்த கான்வர்சேஷனுக்கே வரவே மாட்டேங்கிறாங்களே, அவங்க எப்படி வந்து சாரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வினோத் சொல்லும்போது, இல்லை நீங்கள் கூப்பிடுங்க, நாங்கள் வந்து பேசுகிறோம், பேசிட்டு அதுக்கப்புறம் சாரி சொல்கிறதா இல்லையான்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து நம்ம கனி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வினோத் அவர்கள் சாண்ட்ரா கிட்ட போய், சாண்ட்ரா வாங்க சாண்ட்ரா, எல்லாருக்கும் மீட்டிங் இருக்குது, எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து பேசணும்னு சொல்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை என்னால் வர முடியாது, எதுக்காக வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எல்லாரும் பேசுகிறோன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வினோத் அவர்கள் வந்து பேசுகிறாங்க. அதுக்கு வந்து சாண்ட்ரா இல்லை வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பற்றின விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க உங்களை பற்றின விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க, அது என்ன பற்றின விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க ஏங்க என்னங்க தெரியாத மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா, அதை பற்றி தாங்க பேசுகிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் சரி வரேன் வந்து உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா வினோத் அவர்களே சாண்ட்ராவை பார்த்து பயப்படுறாங்க. டேரெக்டாக சாண்ட்ராவை பார்த்து, ஏம்மா உன்னுடைய பிரச்சனையை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க, நீ கிளம்பி வாமா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி நினச்சா, ஆக்சுவலாக அங்கே போய் வந்து கனி கூப்பிட்டதாக கூட வந்து அவர் சொல்லவே கிடையாது. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்பயே தெரிஞ்சு போச்சு வினோத் அவர்களுக்கும் சாண்ட்ராவை பார்த்தா ஒரு பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா சாண்ட்ரா அவர்கள் அந்தளவுக்கு டெரரான ஒரு ஆள். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த பேரும் லிவிங் ஏரியாவில் வந்து கூடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து கனி அவர்கள் வந்து பேசுகிறாங்க, இங்கே பாருங்கள் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது, அவங்க குழந்தைய வச்செல்லாம் நான் வந்து பேசினேன், பாட்டு பாடினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு பெரிய அக்யூசேஷனாக வந்து வைக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அக்யூசேஷனை எப்படி தான் வைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. எந்த மனநிலையில் வைக்கிறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக எனக்கு வந்து தெரியவே இல்லை. யாருங்க இவங்களுக்கெல்லாம் இந்த இடத்த வந்து கொடுக்குறது, இவங்க வந்து எனக்கு வந்து சாரி கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கனி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க, என்னால் சாரியெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நான் அந்த மாதிரி பாட்டு பாடினாங்க, உங்களை மீன் பண்ணி பாடினாங்க, உங்கள் குழந்தைங்களை மீன் பண்ணி பாடினாங்களா, ஆமாங்க அப்படி தாங்க நீங்கள் பாடினீங்க, எப்படிங்க பாடினேன், என்னென்னங்க பாடினேன் அப்படின்னா எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை, ஆனால் நீங்கள் பாடினீங்க, எனக்கு அப்படி தான் வந்து தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நக்கலா. ஸோ அதுக்கு கனி அவர்கள் பயங்கர காண்டாயிட்டாங்க. என்னங்க நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, யாராவது தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணுவாங்களா, எனக்கு தாங்க குழந்தை இருக்குது, ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லையா, நான் அப்படி தான் வந்து பாடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா, ஆமாம் அப்படி தான் நீங்கள் பாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, தப்பாக புரிஞ்சிருக்கீங்க, ஒரு பெரிய அக்யூசேஷன் வந்து வச்சுருக்கீங்க, அக்யூசேஷன் வச்சிங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுங்க, சாரி கேளுங்க அப்படின்னா என்னால் சாரியெல்லாம் கேட்க முடியாது, நீங்கள் பாடுறது அப்படி தான் வந்து இருந்தது, எனக்கு அப்படி தான் வந்து கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. இதை கேட்ட உடனே இன்னும் ஹைப்பாக வராங்க கனி. என்னங்க இவங்க திரும்ப அதையே வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ என்னங்க சாரி கேட்க மாட்டிங்களா, சரி விடுங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எப்ஜே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, ஏன்னா உனக்கு வந்து குழந்தை இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி வினோத் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து தோணுச்சா, பாட்டு பாடும்போது அப்படி தோணுச்சா, இல்லை அவங்க ஏதாவது அந்த மாதிரி மீன் பண்ணி சொன்ன மாதிரி உங்களுக்கு தோணுச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே எனக்கெல்லாம் அப்படி தோணவே இல்லையே அப்படின்ற மாதிரி வினோத் அவர்கள் வந்து சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம அமித் அவர்களை கேட்கும்போது அமித்தும் அதை தான் வந்து சொல்கிறாரு, அப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்கப்பா, அப்படிலாம் எனக்கு
எனக்கு எதுவும் தோணலப்பா அப்படின்ற மாதிரி அமித் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அவங்க அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும், அதுதான் அவங்க அக்செப்டும் பண்ண மாட்டேங்கிறாங்களே, சாரியும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி வந்து எஃப்ஜே அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கனி வந்து சொல்கிறாங்க, ஏங்க நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நான் அந்த மாதிரி பேச கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன், அப்பயும் வந்து நீங்கள் அதே மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா எப்படிங்க உங்களெல்லாம் வந்து இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் திவ்யா கணேஷ் வந்து சூடாக இருக்கக்கூடிய பாத்திரத்தை போய் தொட போயிட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஆதிரி அவர்கள் பின்னாடியே போனதுனால டக்குன்னு வந்து கத்துறாங்க. கத்துன உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுறாங்க. என்னடா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. எஃப்ஜே அவர்கள் என்ன லூசு மாதிரி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. உடனே வந்து நம்மளுடைய கமருதீன் அவர்கள் என்னங்க நீங்கள் லூஸ் மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்குங்க இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே திவ்யா கணேஷ்க்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஏங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, எப்பயுமே நீ இப்படி தான் வந்து பேசிட்டு இருப்பேன், எனக்கு பயமாக இருந்துச்சு நான் கத்துனேன், என்ன பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏமா நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி தான் கத்திட்டு இருக்க, என்ன இப்போ என்ன ஆகிப்போச்சு, என்ன ஆகிப்போச்சு சொல்லு பார்க்கலாம், இப்போ ஏதாவது ஆகிப்போச்சா, அதுக்காக இப்படியெல்லாம் கத்துறது அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க நான் அப்படி தாங்க கத்துவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. கமருதீன் வந்து அடுத்த கட்ட லெவலுக்கெல்லாம் போய் வார்த்தைகளை கொட்டிக்கிட்டே வந்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன இங்கே எந்த செத்தா போயிட்டாங்க யாராவது, இந்த மாதிரிலாம் வந்து கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்னமோ பேசுகிறாரு அவர் பாட்டுக்கு. திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா பொழந்துட்டுக்கிறாங்க ஒரு பக்கம். ஆமாம் நான் தான் வந்து செத்து போயிட்டேன், அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் கத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனை போட்டு பொலன்னு வந்து பொழக்கிறாங்க. கமருதீன் வந்து விடுற பாடா இல்லை. ஏங்க நான் நார்மலாக வந்து சொன்னேங்க, என்னங்க இப்போ என்னங்க ஆகிப்போச்சு, எதுக்குங்க இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் நீங்கள் வந்து ஏங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு பயங்கரமாக வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. அவங்களும் வாக்குவாதம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கனியக்கா வந்து ஏய் தயவு செய்து டைவர்ட் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆனாலே டைவர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் சாரி கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டோடனே கேட்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படியா, நீங்கள் சாரி கேட்க மாட்டீங்களா, யாருக்கிட்ட சொல்லணுமோ அங்கேருந்து சாரி கேட்கணுமோ அங்கே நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கனி அவர்கள் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அதோட அந்த சீன் வந்து முடியுது. அதுக்கடுத்தா காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பாருவும் சாண்ட்ராவும் உட்காந்து வந்து பேசிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் மற்றும் பாருவோடைய காதல் கதையை பற்றி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் பாட்டுக்கு வந்து என் பாட்டுக்கு என் சிவனேன்னு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு இவன் வந்து காதல் கன்றாவியெல்லாம் வந்து பண்ணி வச்சுட்டான், காதல் வலையில் உழ வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன்டி. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் வந்தாப்புல, அந்த ஆள் உட்காந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து மறுபடியும் ரீஅஷ்யூர் பண்ணுற மாதிரி வந்து சில வேலைகளை வந்து பண்ணாப்புல. உடனே அதை பிடிச்சிக்கிட்டான், அவன் அதை பிடிச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து ஏறுற மாதிரி இது பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது அந்த திவாகர் மேட்டர்லாம் வந்து சொல்கிறியா, திவாகர் கிட்ட நீ சொன்னது அப்படின்ற மாதிரி. ஆமாம் எனக்கு தோணும் போது நான் பேசிட்டேன், என்ன எனக்கு தோணும் போது நான் வந்து பேசிட்டேன், அந்த நேரத்தில் அப்படி தோணுச்சு நான் அந்த மாதிரி வந்து பேசிட்டேன், திவாகர் கிட்ட நான் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டேன் அந்த பேட் டச் பற்றியெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அதை நான் எப்போ பார்த்தாலும் நான் அப்படி சொல்லிடுறேன், அதை பற்றி முன்ன பின்னாடி அதெல்லாம் வந்து யோசிக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்லும்போது அதுக்கு வந்து சாண்ட்ரா அவர்கள் செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா நீ வந்து அப்படி தான் வந்து பேசிகிட்டு இருக்க, அது ஆக்சுவலாக வெளியே வந்து தப்பாக தான் வந்து போச்சு. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா நீ டபுள் கேம் வந்து விளையாடிட்டுற மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஏன்னா இங்கேயும் கால் வைக்கிற மாதிரி அங்கேயும் கால் வைக்கிற மாதிரி அவங்க கூட நல்லா நெருக்கமாக இருந்து பழகிற மாதிரியும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேட் டச் வந்து பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டேன். ஸோ அது வந்து டபுள் கேம் மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் அந்த இடத்துல பார்வதியை போட்டு பொழக்கிறாங்க. பார்வதிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் முழிக்கிறாங்க. அடுத்ததாக பாருவும் கமருதீனும் வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கணும், ஸோ அதனால் எனக்கு 24 மணி நேரம் தேவை, ஸோ இதை விட ஒரு நல்ல சான்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது, ஸோ இதை நான் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, ஏம்மா பாரு இது வந்து ஒரு ஷோ தானம்மா, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணுமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, உனக்கு தான் பிரச்சனை, எனக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது, இது வந்து ஷோ அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல, வெளியே போய் கூட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்கிறாப்புல. உடனே பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது ஷோவா, வெளியே போய் எக்ஸ்ப்ளனேஷன் தரதா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு டைம் கிடைச்சதுன்னா இன்னும் கூட வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணிப்பேன் இந்த வீட்டுக்குள்ளே, ஸோ அதனால் அதுக்கான ஏற்பாடுகளை எனக்கு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி நீ என்ன சொல்கிற, ஓகே தானே, நான் ஓகே தானே அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி கேட்கும்போது அப்போது பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்வதி கமருதீனை பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. ஏன் பார்த்துக்கிட்டே வந்திருக்க, ஏன் இப்படி பார்க்குற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏன் பார்க்கக்கூட கூடாதா அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா பார்வதி என்ன மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு அப்படின்னா, ஈஸியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த ஷோக்குள்ளே மிகப்பெரிய அளவில் ஒரு தப்பை வந்து பண்ணிட்டாங்க, ஓகேவா, 1008 தப்புகள் வந்து பண்ணியிருக்காங்க ஆரம்பத்துலேருந்தே. அது வேறு விஷயம், அது கேமாக பார்க்கப்பட்டுச்சு, அதை ஏற்றுக்கொள்ளவும் பட்டது, நிறைய இடங்களில் விமர்சனம் வந்து பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டிருந்தது. பட் எண்ட் ஆஃப் தி டே இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் கிட்ட இருந்து அவங்களால விலகவும் முடியல, ஓகேவா. இப்போ கமருதீன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா விட்டு வெளியவே வந்துட்டான்.
ஸோ அப்படி இருக்கும்போது கமருதீன் கிட்டேருந்து விலகவும் முடியல. கமருதீன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ரேஞ்சுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அம்மா கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதா, இல்லை கமருதீனை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி அதை பிரித்து விட்றதா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்காங்க. அண்ட் ஒன் மோர் என்னென்னா, இந்த பிரச்சனைக்கு இங்கே ஒரு தீர்வை வந்து கண்டுபிடிச்சிடணும், இங்கே வந்து ஒரு தீர்வை சொல்லிட்டோம் அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து மாஸ் மீடியமாக போய் வெளியே சேர்ந்துடும் அப்படின்றதுக்காக அம்மா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து மேபி அவங்க 2 பேரும் ஒன்றா சேர போகிறாங்களா இல்லை ஒன்றா சேராமல் போகிறாங்களா அப்படிங்கிறத வந்து இந்த ஷோ மூலியமே சொல்லணும் அப்படின்றது தான் பார்வதிய எண்ணம். ஸோ அது வந்து பார்வதிக்கு மிகப்பெரிய அளவில் ஹைப்பாக மாறும். ஸோ செம்ம ஓட்டிங்ஸ் வந்து வரும். அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டமே மாறிடும். புரியுதுங்களா நல்லா? ஸோ அதுக்காக தான் பார்வதி அந்த மாதிரி ஒரு ட்ரை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. பார்வதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கனிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த சான்ஸ் வந்து கொடுங்க, 24 மணி நேரம் எங்கள் அம்மா வந்து நான் வச்சு பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பிக் பாஸ் அவர்கள் வந்து குறுக்கிட்டு, இங்கே பாருங்கள், சீக்கிரம் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணி முடிச்சுட்டு யாருடைய வீட்டார் வந்து 24 மணி நேரம் தங்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஷன் வந்து ஆரம்பிக்குது. ஸோ கனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய குழந்தைகள் வந்து இந்த இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு வரம். ஸோ நாங்களாம் பிரிஞ்சதே கிடையாது, ஆனால் நாங்கள் பிரிஞ்சு வந்து இருக்கோம். ஸோ அதனால் இந்த வயசில் நான் வந்து அவங்களுக்கு பண்ணுறது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக வந்து இருக்கும், இந்த வீட்டுக்குள்ளே அவங்க தங்குறது அப்படிங்கிற மாதிரி கனி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. பாரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கமருக்கும் எனக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சொசைட்டியில் எப்படி போயிருக்கு அப்படின்னு தெரியல, இதெல்லாம் எங்கள் அம்மா வந்து கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு நேரம் ஆகும், டைம் எடுக்கும். ஸோ அதனால் அந்த டைம் வந்து இந்த 24 மணி நேரமாக இருந்தாங்க கரெக்டாக இருக்கும். அதுவும் இங்கேயே நடந்த விஷயத்தை இங்கே வந்து நான் முடிச்சு விடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஆதிரை இருக்காங்களே, ஆதிரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து வரும்போது நான் இன்கேஸ் நான் அங்கே இருந்தேன் அப்படின்னா நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அதே போல் எங்கள் அம்மா வந்து நான் ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ண வைக்கணும். எங்கள் அம்மாவை வந்து எந்த இடத்துலையும் நான் வந்து எங்கேயுமே கூட்டு போய் நான் காட்டதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்கள கொண்டு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக எனக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்து இங்கே வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், 24 மணி நேரம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதிரை அவர்கள் வந்து சொல்கிறாங்க. கமருதீன் சொன்னதான் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக வந்துருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து இந்த மே மாதத்தில் தான் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அக்கா தான் எனக்கு எல்லாமே. அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இருக்காப்புல. ஸோ எங்கள் அக்கா வந்து இந்த இடத்துல வந்து இருந்து ஒரு 24 மணி நேரம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து எங்கள் அம்மாவே என் கூட வந்து இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப டச்சிங்காக வந்து பேசுகிறாப்புல. ஆனால் அதுக்கெல்லாம் செவியே சாய்க்கல. கனியாக இருக்கட்டும், அதே போல் வந்து ஆதிரியாக இருக்கட்டும், அதே போல் வந்து பார்வதியாக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே அவங்களுடைய கேமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இருக்காங்க. உண்மையாலுமே நான் சொல்கிறேன், இப்போது எல்லாருக்குமே எல்லாமே இருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஆனால் கமருதீனுக்கு வந்து அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அக்கா வந்து எனக்கு அம்மா மாதிரி இருப்பாங்க. 24 மணி நேரம் அவங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா நல்லாயிருக்கும், நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிறாப்புல. ஏன்னா அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் தனியாக இருக்கேன், அக்கா வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்காங்க, குழந்தைங்களோட வந்து இருக்காங்க. ஸோ நானும் அவளை வந்து சந்திக்கிறதில்ல, மீட் பண்ணுறதில்ல அப்படின்ற லெவலுக்கு அவர் சொல்கிறாப்புல. அப்போ ஒன்றா நாங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக எங்கள் அம்மா வந்து என் கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாப்புல. பட் அதை கண்டுக்கவே இல்லை. அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்டே வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்து ஒரு கட்டத்தில் சரி ஓகே நீங்கள் பேசி வந்து ஒரு தீர்மானம் எடுங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாப்புல. உடனே யார் பெற்ற பிள்ளையோ அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் வந்து பாடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெசிஷனுக்கு வந்து வராங்க. ஆனால் பார்வதி வந்து கிளியராக வந்து சொல்கிறாங்க ஆதிரை கிட்ட. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி வெளியே போயிட்டீங்க, வெளியே போனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் உள்ளே வந்து வந்திருக்கீங்க. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ தயவுசெய்து அந்த சான்ஸை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லும்போது ஆதிரை வந்து இல்லை அப்படிலாம் என்னால் வந்து விட்டு கொடுக்கலாம் முடியாது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை நான் ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆதிரை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குச்சி வச்சு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குச்சி யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து வின்னர், ஓகேவா? ஸோ அப்படி அந்த ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24/7 அவங்க ஃபேமிலியை வந்து இந்த வீட்டுக்குள்ளே தங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷனுக்கு வந்து வராங்க. கமருதீனா அந்த ஆட்டத்திலே வந்து அவங்க சேர்த்துக்கல, ஓகேவா? அவர் வந்து இவ்வளோக்கே எனக்கு வேணாம் அப்படின்னு கூட வந்து அவங்க சொல்லிட்டு போல, பார்வதி கிட்ட சொன்னாரே தவிர ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எல்லாரும் முன்னாடி வந்து சொல்லவே கிடையாது. ஆனால் அவரை விட்டுட்டே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு விளையாடிட்டாங்க. ஆதிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகிறாங்க. ஸோ ஆதிரையுடைய ஃபேமிலி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளர வர போகிறாங்க. ஸோ உடனே ஆதிரைக்கு பயங்கரமான அழுகை. ஏன்னா எனக்கெல்லாம் லக்கு அப்படிங்கிறதே இல்லவே இல்லை, ஏன்னா நான் எத்தனையோ தடவை வந்து பார்த்துட்டேன். ஸோ அந்த லக்கை பேஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், அது வரவும் வராது அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த லக் வந்து அவங்களுக்கு தான் வந்து அடிச்சிருக்கு. பட் என்ன கொடுமை அப்படின்னா இந்த வாரத்தில் அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பிரச்சனையாக வந்து இருக்க போது. இப்போ லக்கு வந்தால் என்ன, வரலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது.
அதுக்கடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு கனி அவர்களும் விக்ரம் அவர்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேரும் அதை பற்றின விமர்சனங்கள்லாம் வந்து வைப்பாங்க. ஸோ கனி வந்து சொல்கிறாங்க, இந்த லக்கு தான் இன்ஃபேக்ட் இது அதுன்னு என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதி சொன்னதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல, ஆதிரை சொன்னதும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இவங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக இங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 24 மணி நேரம் அவங்க ஃபேமிலியாரை வந்து இங்கே தங்க வச்சுட்டாக்கா எல்லாம் சரியாக போயிடுமா? அதுக்காக நாங்கள்லாம் என்ன வீட்டை வந்து அர்ட் பண்ணல அப்படின்றதுக்காக நாங்கள் இதை வந்து ஈஸியாக விட்டு கொடுத்துடணுமா அப்படிங்கிற மாதிரி கனி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்வதி வந்து பார்த்திங்கன்னா தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே வச்ச விமர்சனங்கள், இதை வந்து இப்படி பண்ணிடக்கூடாது செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆட் ஆகிறாங்க. கமருதீன், அதுக்கப்புறம் நம்மளுடைய கனி, அதுக்கப்புறம் விக்ரம். ஓகேவா? ஸோ ஆட் ஆகி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டிங்ஸ் வைஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஆனால் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் ஓட்டிங்ஸ் வந்து அவங்களுக்கு விழாது அப்படின்றது தெரியும் பாருக்கு அப்படின்னு கமருதீனே சொல்கிறாப்புல. அதனால அது வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் கமருதீனுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்து புரியுது. ஏன்னா பார்வதி அப்படி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் முன்னுக்கும் பின்னுக்குமே வந்து முரண்பாடோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து கமருதீனால் வந்து ஏற்றுக்கவும் முடியல, அதை அக்செப்டும் பண்ணிக்க முடியல. எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு சமயம் வேணுன்றாங்க, ஒரு சமயம் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஸோ அதனால் கமருதீனுக்கே ஒரு டவுட்டு தான். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, கமருதீன் கிளியராக சொல்கிறாருங்க கனிக்கிட்டையும் விக்ரம்கிட்டையும், இவங்க என்ன பண்ண போகிறாங்க, மறுபடியும் அதை பேசி 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 என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் கிடையாது, கமருதீன் தான் சொல்லி எல்லா பழியும் தூக்கி என் மேலே போட்டு அவள் எஸ்கேப் ஆகிடுவா, அதுக்கு தான் அவள் ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்கிறாப்புல. எனக்கு இதை பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக வந்துருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இவங்க வந்து எவ்வளோ கிளியராக வந்து பேசுகிறாப்புல இல்லை கமருதீன், அப்படி இருந்து ஏன் இவர் இருந்தாலும் வந்து மக்கு மாதிரி வந்து சில வேலைகள் வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. அது ஆக்சுவலாக ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் தானே, சூப்பரான ஒரு ப்ரெடிக்ஷன். அவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ஒரு விஷயத்த சொல்கிறது அப்படிங்கிறது. ஆனால் அவரோட லைஃப்பை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷன் எல்லாத்தையும் வெறுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி வந்து யோசிக்கவே என்ன இப்போ என்ன என்னை ஏமாற்ற போறியா, சரி ஏமாற்றிக்கும், இப்போ என்ன வேணும் உனக்கு, இது வேணுமா சரி எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணும் 24 மணி நேரம் சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், அதை இது பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து ஒரு மனசு வேணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி வெறுப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த மனசே வந்து ஒரு இடம் போடா இதில் என்னடா வந்துட போகுது, போடாடி போடா, ஏன்னா அந்த 24 மணி நேரம் எங்கள் அக்கா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஒரு மாதத்தில் ஒரு வருஷம் கூட நான் அங்கேயே தங்க விட அப்படி ஒரு மைண்ட் செட் வந்து வரும்ல. அந்த வெறுப்புக்கு அப்புறம் தான் அந்த மைண்ட் செட்டே வந்து வரும். அந்த மைண்ட் செட்டை வர வச்சது பார்வதி தானோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ரியலாகவே சொல்லும்போது பார்க்கும்போது கமருதீன் மேலே 1008 விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கமருதீனை பார்க்கும்போது பாவமாக தான் வந்திருக்கு. எனக்கு தெரியும் பார்வதி அவர்கள் வந்து நைஸாக கலண்டுருவாங்க, கமருதீன் தான் கடைசியாக அக்யூஸ்ட் ஆகுவார் அப்படின்னு சொல்லி. சத்தியமாக இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள், அந்த மாதிரி தான் நடக்கும். அண்டு விக்ரம் அவர்கள் வந்து போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வக்கர புத்தியை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. எப்படி காட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருவோட அம்மாவை நான் பார்த்தே தீரணும், ஏன்னா என்ன அழகாக புள்ளையை வளர்த்து வச்சுருக்கீங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியலாக அது ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரியா? அது வந்து பிறப்பு சம்மந்தமாக பேசுகிற ஒரு விஷயம். ஓகேவா? அந்த மாதிரி இந்த அதாவது எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கே இந்த ஆளுக்கு வந்து அவ்வளோ கோவம் வந்துச்சு இல்லையா? கோவம் வந்து கமருதீன் கிட்டலாம் சண்டை போட்டார்ல, பார்வதி கிட்டலாம் சண்டை போட்டார்ல, அங்கே தானே விக்ரமுடைய டர்னிங் பாயிண்ட்டே வந்து நடந்துச்சு. அப்போ இவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வளர்ப்பு ரீதியான விஷயத்தை தானே பேசுகிறாரு. எப்படி வளர்த்துருக்கீங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்வதிக்கு எதிராக விடும்போது அது எவ்வளோ மோசமானது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பட் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து புரிஞ்சிக்கல. கண்டிப்பாக இது பார்வதியோட காதில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சாதாரணமாக அவங்க விடவே மாட்டாங்க. பார்ப்போம். அதுக்கடுத்த பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதில் வந்து அமித் அவர்கள் கமருதீன் அவர்களையும் கனி அவர்களையும் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கனி அவர்களையும் அமித் அவர்களையும் செலக்ட் பண்ணுறாரு. எஃப்ஜே அவர்கள் கமருதீன் மற்றும் கனி அவர்களை செலக்ட் பண்ணுறாங்க. கனி அவர்கள் கமருதீன் மற்றும் அரோராவை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. பார்வதி கமருதீன் மற்றும் கனி அவர்களை செலக்ட் பண்ணுறாங்க. திவ்யா ஆதிரை மற்றும் அமித் அவர்களை செலக்ட் பண்ணுறாங்க. சாண்ட்ரா அவர்கள் அமித் மற்றும் திவ்யாவை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து கனி மற்றும் கமருதீன் அவர்கள் வந்து ஈவனான பாயிண்ட்ஸ் வாங்கினதுனால 2 பேரையும் பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் எந்த பிரோஜனமே வந்து கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா தலைவர் போட்டியில் வந்து பங்கு கொள்ளலாம், இல்லைனா நாமினேஷன் ப்ரீ பாஸ் எல்லாம் வந்து கொடுக்கப்படும். பட் இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவர் போட்டி ஆல்ரெடி வந்து செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் இது செலக்ட் ஆகியும் ஒரு பிரோஜனமே வந்து இல்லாமல் போயிடுச்சு. கனிக்காக இருக்கட்டும் இல்லை கமருதீனுக்காக இருக்கட்டும். அண்டு கமருதீனுக்கு வந்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒர்க்கில் பக்காவாக வந்து ஒர்க்கெல்லாம் பக்காவாக பண்ணி முடிச்சிருவாப்புல. அது மட்டும் இல்லாமல் அந்த கேமுக்காக அவர் போட்ட எஃபர்ட்லாம் வேறு மாதிரி வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. கனி அவர்களுக்கும் அதே தான் சொன்னாங்க. டெடிகேட்டடாக வந்து இருந்தாங்க. அந்த டாஸ்க்குக்காக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டாக வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களே சோர்ந்து போயிருந்தாலும் அவங்க பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் லெவலில் கால்குலேட் பண்ணி சில விஷயத்தெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் கனி அவர்களை நாங்கள் நாமினேட் பண்ணுறோம் பெஸ்ட் பர்ஃபார்மராக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதனை தொடர்ந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் யார் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சத்தியமாக நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் எந்திரிச்சு போய் சாண்ட்ரா அவர்களுடைய பேரையும் எஃப்ஜே அவர்களுடைய பேரையும் வந்து சொல்கிறாங்க ஒஸ்ட் பர்ஃபார்மரில். சாண்ட்ரா அவர்களை சொன்னதுக்கான ரீசன்ஸ் அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுடைய ஆட்டிடியூட் வந்து இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ஒட்டாமல் வந்து இருந்துகிட்ருக்கு சாண்ட்ராவுடைய ஆட்டிடியூட் அப்படிங்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் பங்கேற்கவே மாட்டேங்கிறாங்க, பங்கேற்புக்கு ரொம்ப ஆப்போசிட்டாக வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி ஜென்ரலாக உட்காந்து பேசுகிற விஷயங்கள் கூட அவங்கள வந்து வெறுப்பேற்றுறதுக்காகவும் அவங்கள வந்து தூங்கவே விடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்யூசேஷன் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிக்க விட்டுருப்பாப்புல விக்ரம் அவர்கள். ஏன்னா அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அதே போல் விக்ரம் அவர்கள் எஃப்ஜே அவர்களுடைய பேரை சொல்லிட்டு டீமை விட்டு அவர் வெளியே போயிட்டார். டாஸ்கில் அவர் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் பண்ணல அப்படின்றதெல்லாம் தாண்டி டீமுக்காக அவர் நிற்காமல் டீமை விட்டு வெளியே போயிட்டார் கருத்து வேறுபாடு காரணமாக. ஸோ அதனால் எஃப்ஜேவை நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுக்கடுத்தா கனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்களையும் திவ்யா அவர்களையும் நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ சாண்ட்ரா அவர்களுக்கு அதுதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. சரி சொல்யூஷன் நாங்களாவது சொல்கிறோம் அப்படின்னாலையும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க. அதே போல் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சா கூட ஸ்பேஸை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆள் தான் வந்து சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி கனி அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதே போல் திவ்யா அவர்களுக்கு வந்து டோன் வந்து சரியில்லை, சில விஷயங்கள் வந்து கரெக்டாக பேசணும், ஆனால் அவங்க அந்த மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்வதி வந்து போகிறாங்க, திவ்யா அவர்களை சொல்கிறாங்க டோன் வந்து சரியில்லை அப்படின்றதையும் அவங்களும் வந்து சொல்கிறாங்க. அண்ட் சாப்பாடு போடும்போது ஏதோ பயங்கரமாக வந்து சலிச்சுக்கிட்டு வந்து சாப்பாடு போடுறாங்க, அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி திவ்யாவுடைய பேரையும் கானா வினோத்துடைய பேரையும் வந்து சொல்கிறாங்க. கானா வினோத்துடைய பேர் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எஃப்ஜே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டை வந்து நடந்திருக்கும். அது வந்து நீங்கள் எபிசோடில் பார்த்துருக்க முடியாது, லைவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, நம்ம அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தோம். ஏன்னா 2 பேரும் மாறி மாறி முட்டிக்கிற லெவலுக்கு வந்து ஆகிடுச்சு. விக்ரமெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜேக்கு முன்னாடிக்கு போய் நின்று மூஞ்சிக்கு மூஞ்சி அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு பிரச்சனை வந்து நடந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ஆஸ் எ தலைவராக அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பொறுமையாக நிதானமாக வந்து இருந்திருக்கணும். பட் அவர் வந்து அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அதனால் கானா வினோத்தை வந்து நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி ஆரம்பித்தாங்க. உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தொடர்ந்து ஒட்டுமொத்த பேரும் சாண்ட்ரா கானா வினோத் சாண்ட்ரா கானா வினோத் சாண்ட்ரா கானா வினோத் அப்படின்னு சொல்லி குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஒரு சிலர் எஃப்ஜே அவர்களையும் குத்துனாங்க. இதில் பார்வதி அவர்கள் வந்து சாப்பாடு போடும்போது வந்து டோன் சரியில்லை, அதே போல் வந்து ரொம்ப சலிச்சிக்கிட்டு போடுறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லும்போது திவ்யா வந்து அதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, பார்வதி அவர்களை நாமினேட் பண்ணுறாங்க, வினோத் அவர்களை நாமினேட் பண்ணுறாங்க ஒஸ்ட் பர்ஃபார்மரில். பார்வதிக்கு வந்து அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேடிக்கையாக வந்துருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே நாங்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து இவங்க சாப்பாடு கேட்டிருந்தாங்க. சாப்பாடு கேட்கும்போது ஆதிரை சாப்பாடு போடுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அவ்வளோதான் நான் வந்து சொன்னேன். நீங்கள் சாப்பாடு போடாதீங்கன்னு நான் சொல்ல கிடையாது. இல்லை வந்து ஏதாவது தப்பாக நான் வந்து சொல்லியிருந்தேன்னா, நான் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து இருக்கேன், ஹீட் ஆஃப் த ஆர்குமெண்ட்டில் இருக்கும்போது சாப்பாடு கேட்டாங்க, சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லி ஆதிரியை தான் நான் வந்து சொன்னேன். மற்றபடிக்கு வந்து நான் அவங்கள வந்து சொல்ல கிடையாது. எல்லாருக்கும் எப்படி இங்கே வந்து பேசுகிறதுக்கான உரிமை இருக்கோ அதே போல் எனக்கும் வந்து உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், மைக்கு இப்போ வரைக்குமே பிரச்சனையாக வந்து இருக்குது. லாஸ்ட் வீக்கில் இவங்க பண்ணாங்கல்ல அந்த விஷயம் அப்படின்னு சொன்னோடனே, ஏன் இந்த விஷயமெல்லாம் வந்து லாஸ்ட் வீக்கோட முடிஞ்சிருச்சுல, இது இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பர்ஃபார்மர் தானே அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்கும்போது, அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் மைக் கூட சரியாக போடாமல் இருக்கீங்க, இந்த வாரத்தில் கூட 2 தடவை வந்து என்கிட்ட நான் சாரி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பாயிண்ட்டை வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேருக்குமே முட்டிக்கிட்டு நிற்கிற ஒரு நிலைமை தான். பட் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக வினோத் அவர்கள் சண்ட்ரா பவுந்த் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஏங்க அவங்க பேசும்போது வந்து நீங்கள் வந்து அமைதியாக இருந்தீங்க இல்லைங்க, நீங்கள் பேசும்போது அவங்களும் அமைதியாக இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியை அடக்கிட்டாங்க. ஓகேவா, திவ்யா பேசும்போது நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல பிரச்சனை வந்து வெடிக்கலை. பட் அதுக்கப்புறமா யார் பெஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் அவர்களையும் சாண்ட்ரா அவர்களும் தான் செலக்ட் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ அதன் தொடர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோராவுக்கும் எஃப்ஜேவுக்கும் வந்து முட்டிக்கிச்சு. அரோராவை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ரீசன் சொல்லி எஃப்ஜே அவர்களை நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவரை பார்க்கும்போது எனக்கே வந்து பயமாக இருக்குது, விக்ரமெல்லாம் எகிரிட்டு இருந்து போயிட்டு இருந்தார். ஸோ அப்படி வந்து எகிரிட்டு போயிட்டு இருக்கும்போது எனக்கே அது வந்து பார்க்கும்போது பயமாக இருந்தது. தலைவராக ஒரு வேளை நான் ஆகிட்டேன் அப்படின்னாலையும் எஃப்ஜேவை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுமோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அன்றைக்கி நடந்த பிரச்சனை அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆங்கராக வந்திருக்காரு, ரொம்ப மோசமாக வந்து பேசுகிறாப்புல அப்படின்ற மாதிரி அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா,
இவங்க வந்து டீமை விட்டு வெளியே போயிட்டாரு, டீமுக்காக நிற்காம அக்கௌண்டபிலிட்டி வந்து எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு வந்து கோவம் வந்திருக்கும். ஸோ அதனால் அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் முடிஞ்ச உடனே அரோராவை பிடிச்சி வெளுன்னு வெளுக்கிறதுக்காக கேட்குறாப்புல, ஏங்க நீங்கள் வந்து இந்த டாஸ்கில் அப்படி என்ன தான் பண்ணீங்க? அந்த கவுண்டிங் பண்ணும்போது கூட வந்து நீங்கள் சும்மா ஜாலியாக வந்து பீன் பேக்கில் படுத்துக்கிட்டு தானே வந்துருந்தீங்க, எந்த இன்வால்மெண்ட்டுமே இல்லாமல் தானே வந்து இருந்துட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது என்ன வந்து ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து அரோரா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க. என்ன நானே வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்துக்க முடியாது, நான் வந்து இன்னொரு ஆளை தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து உங்களை சொன்னேன், இது என்ன தப்பு இருக்கா இல்லை தப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி அரோரா வந்து கத்துறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி கத்தும்போது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எஃப்ஜே அவர்கள், ஏன் நீங்கள் கத்துறீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க, நான் தலைவரானா கூட நீங்கள் இப்படி தான் கத்துவீங்க போல அப்படின்ற மாதிரி நம்மளுடைய எஃப்ஜே அவர்கள் வந்து சொல்கிறாப்புல. அப்போ அரோரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் சொன்னது வந்து கிளியராக சொல்லியிருந்தேன், டீமை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்ற ஒரு ரீசனை தான் நான் வந்து சொல்லியிருந்தேன், டீமுக்காக எதுவுமே பண்ணல, இன்வால்மெண்ட் காட்டல அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லவே கிடையாது. நீங்கள் தான் பல விஷயத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு வந்து நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நான் உங்கள் மேலே ஒரு கிரிட்டிசிசம் வந்து வச்சுருக்கேன், அந்த கிரிட்டிசிசத்தை நீங்கள் வந்து வேறு மாதிரி மாற்ற ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரோரா அவர்கள் வந்து தெருக்கி விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு அப்படியாம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்துக்கு மட்டும் வந்து கிளம்பி போயிடுவாப்புல. ஏன்னா அரோரா பாயிண்ட் பேசுனதெல்லாம் பக்காவாக வந்துருந்தது, அவராலே அந்த பதில்களை வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியல. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பாருக்கும் திவ்யாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு மக்களே. அந்த பிரச்சனை எதுக்காக வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சத்தியமாக வந்து புரியவே இல்லை. ஏன்னா இது எங்கே ஆரம்பித்தாங்க எங்கே முடித்தாங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. ஏன்னா பார்வதி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வராங்க, அந்த கேரக்டர் ரோல் பண்ணீங்களே அப்படின்ற மாதிரி. உடனே திவ்யா வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு வந்து மறந்துடும், இருங்க நான் இப்போயே ஆன்சர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நான் பேச வரதே நீங்கள் விட மாட்டிங்களா, எப்பயுமே நீங்கள் இப்படி தாங்க பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேச அவங்க ஒன்று பேச அப்படின்னு சொல்லி அவங்களோட பிரச்சனை ஒரு தலை தின்ற பிரச்சனையாக வந்துருந்தது. ஏன்டா இந்த இவங்க 2 பேர் இப்படி பேசுகிறாங்க அப்படின்றதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தலைவர் போட்டி வந்து நடைபெற்றது. அந்த தலைவர் போட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றுறாங்க. ஓகேவா? அது ரொம்ப அக்ரெஷனான ஒரு தலைவர் போட்டி தான். அதாவது கால்களில் 4 பலூன்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டிருக்கும், அதை வந்து எட்டி உதைக்கணும். அண்ட் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டர்ஸும் வந்து இருப்பாங்க. அண்ட் கானா வினோத் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்சிலிருந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்ததுனால என்னாச்சு அப்படின்னா அவரால் கேப்டன்சி டாஸ்கில் பங்கு கொள்ள முடியல. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அவர்களை தூக்கிட்டாங்க, ஏன்னா டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதில் தொடர்ந்து ஆதிரி அவர்களும் எவிக்டாக வெளியே போயிட்டாங்க. பட் அதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் காலை பிடிச்சி இழுத்துருப்பாப்புல. ஆதிரி வந்து எஃப்ஜேவுடைய தலைக்கு மேலே வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ காலை பிடிச்சி இழுக்கும் போது கீழே விழுந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆதிரியோட முகமெல்லாம் உடஞ்சிருக்கும், இல்லை எஃப்ஜேவுடைய முகமாவது அட்லீஸ்ட் வந்து உடஞ்சிருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே நடக்கலை. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சி கிளின்னு வந்து கிழிச்சு விட்றாப்புல எஃப்ஜே. இப்படி அப்படி பேசல, வேறு மாதிரி வந்து பேசுகிறாப்புல. நல்லவன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் அக்ரெஷனாக வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்ருப்பியா அப்படின்னு சொல்லி போட்டு தெறிக்க விட்றாப்புல. அதுக்கப்புறம் வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் விடவே இல்லையே, பிடிச்சி வெள்ளுன்னு வெளுக்கிறாப்புல. சுபிக்ஷா, ஏண்டா அது என்னடா நீங்கள் இது வந்து ஜெயிச்சிருந்தா கூட, அதாவது இந்த வார டாஸ்கில் வந்து நான் ஜெயிச்சிருந்தா கூட அந்த 24 மணி நேரம் வந்து அந்த வாய்ப்பை வந்து நான் சுபிக்ஷாவுக்கு தான் கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன். உனக்கு என்னப்பா சொத்து இருக்குது, பணம் இருக்குது, நீ அப்படி தான் வந்து பேசுவேன், உனக்கு கிடைச்சா கூட அதை தூக்கி இன்னொரு ஆளுக்கு வந்து கொடுப்பேன், நாங்கள் அந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரிலாம் எஃப்ஜே அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க. பயங்கர ஹர்ட் ஆகிடுவார் விக்ரம். ஓகேவா? ஒரு சமயத்தில் வந்து என்னடா என்ன அப்படின்ற லெவலுக்கெல்லாம் போயிருப்பாப்புல விக்ரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை கிட்ட சாரி கேட்குறாப்புல, கமருதீன் கிட்ட போயிட்டு அங்கே சாரி கேட்குறாப்புல, உன்னை இழுத்ததுக்கு ரொம்ப சாரி, கால் இழுத்துருக்கூடாது, அது என்னுடைய தப்பு தான், அது ஏதோ நல்ல வேலை எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ப்ரே பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் எதுவுமே நடக்கலை, ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா சாரிலாம் வந்து சொல்கிறாப்புல. ஓகேவா? அப்போ இப்போ எஃப்ஜே வந்து விடுற மாதிரி இல்லை, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே அதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. வெளியே பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. அது என்னென்னா என் கையை பிடிச்சி கடிச்சான் அந்த QC டாஸ்கில் அப்படின்ற மாதிரி. என்னடா விக்ரம் இவ்வளோ அக்ரெசிவாக விளையாடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அக்ரெசிவாக தான் விளையாடுவாப்பில். ஓகேங்களா? ஆக்சுவலாக போன வாரம்லாமல் அதுக்கு முன்னாடி வாரம் வந்து அந்த பலூன் மேலே வந்து உட்காருவாங்க இல்லையா, அந்த பால் மேலே. ஸோ அந்த டாஸ்க் வந்து நடந்துச்சு இல்லையா கேப்டன்சியில், அதுலேயும் விக்ரம் இருந்தார். அதுலேயும் பயங்கர அக்ரெசிவாக தான் வந்து விளையாடிப்பார். ஓகேவா? அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஓகே, அமித்தெல்லாம் தூக்கி பட்டுன்னு கீழே போட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட வேலைகள்லாம் விக்ரம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி எஃப்ஜே அவர்கள் பிடிச்சி பொழந்து எடுத்துட்டாப்புல. அதுக்கப்புறம் அரோரா அவர்கள் வந்து இருக்காங்களே, அவங்க ஒரு பக்கம் வந்து பேசுகிறாங்க. இப்போ என்ன பண்ண முடியும், அவங்க வந்து சாரி சொல்கிறாப்புல, மனசார இறங்கி வந்து சாரி சொல்லிட்டாரு. ஆமாம் நான் பண்ணது கேவலமான செயல், தப்பான செயல் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சதுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி வந்து எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி வந்து எந்த விதமான வாக்குவாதமும் வந்து பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் கனி இருக்காங்கல்ல, ஐயோ அப்பா கனி, நீங்கள் வேறு மாதிரி முட்டு கொடுக்குறீங்க கனி விக்ரமுக்கு. என்ன ஆகிடப்போகுது, திரும்ப பேசி என்ன ஆகிடப்போகுது, திரும்ப பேசி என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லி இவங்கள போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. யார்? எஃப்ஜே அவர்கள் எல்லாம்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் போயிட்டு மறுபடியும் ஆதிரி கிட்ட சாரி கேட்குறாங்க. எஃப்ஜே கிட்ட பேசணும்னு நினைக்கிறாப்புல. அவர் வந்து அப்புறமா பேசிக்கலாம் மச்சான் போ அப்படின்றாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் விக்ரமை கட்டி பிடிச்சி, ஓகே விடு மச்சான், நாங்கள் தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, வினோத் தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நீ இப்படி பண்ணிட்டிய அப்படின்றதுனால தான் எனக்கு வந்து அவ்வளோ கோவம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் காம்ப்ரமைஸ் வந்து ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில், அதுவும் சீசன் 9ல் 75வது நாள். ஸோ அதனால் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட எபிசோடு வந்து முடியுது. ஸோ ஆரம்பித்தது என்னமோ கஷ்டத்தில் வந்து ஆரம்பித்தாங்க. கஷ்டம் மீன்ஸ் ரொம்ப பரபரப்பாக ஆரம்பித்து சாரி கேட்கணும் அப்படின்னு நினச்சி கடைசியாக வந்து கேக்கை வெட்டி முடிச்சு விட்ருக்காங்க. ஸோ இதுதான் மக்களே எபிசோடில் வந்து நடந்தது. ஸோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக தான் எடுத்துக்கிட்டேன், வேறு என்ன பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்தினா அண்டில் தான் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.